தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். நந்தா, அதாவது தென்காசி மாவட்டத்தின் மிகப்பெரிய திருத்தலமான, அதாவது வடக்கே காசி தென்கே தெற்காசி என்று அழைக்கப்படும் சிவ தலங்களில் ஒன்றாக தென்காசி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலத்தை பராக்கிரம பாண்டியனார் மன்னர் அதாவது கட்டப்பட்ட திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தை பொறுத்தவரைக்கு காசிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் உலகம்மனை தரிசனம் செய்தாலே அங்கு சென்றதற்கு பலம் என்று ஐதீகமாக கருதப்படுவதால் தினம்தோறும் இந்த அதாவது பக்தர்கள் இங்குள்ள உலகம்மனையும் காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். இந்த நிலையில் இந்த ஆலயத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி மகா கணபதி யோகம், நவக்கிரக யோகம், கோபூஜை, அஸ்வ பூஜையுடன் விழா துவங்கியது. தொடர்ந்து 6 கால பூஜைகள் நடத்தப்பட்டு இன்று காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம், தங்க முலாம் பூசப்பட்ட 11 கலசங்களிலும் ராஜகோபுரத்திலும் அதே போல காசி விஸ்வநாதர், உலகம்மன், பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் அருகில் உள்ள தெப்பக்குள வளாகத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அன்னதானம் சிவனடியார்கள் சார்பில் வழங்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாக விடுமுறையும் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி செந்தில் விவரங்களுக்கு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.